வணக்கம், வெல்கம் டு அன்னமேன் கைவண்ணம். இன்னைக்கு ரெசிபி கேபேஜ் போண்டா மோர் குழம்பு. அது ஏன் போண்டாவை மோர் குழம்புல போட்டு நம்ம சாப்பிடணும், போண்டா தனியா மோர் குழம்பு தனியா பண்ணி ரெண்டு தொட்டு சாப்பிடலாமே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியறது. மோர் குழம்பு பண்ணி போண்டாவை தொட்டுண்டா அது சிம்பிள் லஞ்சா இருக்கும். இதே ஸ்பெஷல் லஞ்சா பண்ணணும்னாக்கா இந்த முட்டைகோஸ் போண்டா மோர் குழம்பு பண்ணி அதுக்கு ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு அப்பளமோ வடகமோ பொரிச்சு சாப்பிடும்போது அது ஸ்பெஷல் லஞ்சா மாறிடும். இப்போ கேபேஜ் போண்டா மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு கேபேஜ் முட்டைகோஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். தயிர் 1 கப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலாகவும் எடுத்துக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு அரை மிளகாய், 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அரிசி மாவு, கடலை மாவு ரெண்டும் ஒவ்வொரு கப்பு எடுத்துருக்கேன், உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, இது தனி மிளகாய் தூள் கூட எடுத்துக்கலாம், பெருங்காயம், தேங்காய் எண்ணெய், கடுகு, வெந்தயம் 1/2 ஸ்பூன், பொரிக்கிறதுக்கு சமையல் எண்ணெய். முதல்ல மோர் குழம்பு பண்ணிக்கலாம். தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய் 3ஐயும் போட்டு தண்ணி ஊற்றி மையா அரைக்கணும். இதை பொடிச்சு வச்சுன்னுட்டேன், அப்போ தான் ஈஸியாக அரையும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டேன். இதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி விட்டுக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப திக்காக இருக்குது, அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ கொதிக்க விடணும். ஹையில் வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கலரி கொடுக்கணும் கொதிக்கிறது வரைக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நல்லா கொதிக்கிறது சின்னதாக வச்சு ஒரு 2 மினிட்ஸுக்கு கொதிக்க விடுவோம். தயிரை விப் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு எடுத்து கடைஞ்சி வச்ச தயிரை அதில் ஊற்றணும். ஒரு கொதி வர்றது வரைக்கும் இந்த மாதிரி கலக்கிண்டே இருக்கணும். லேசாக ஒரு கொதி வந்து கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை மோர் குழம்புக்கு தாளிச்சு விடலாம். சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன், அதாவது 2 டீஸ்பூன், 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெந்தயத்தை போட்டுக்கலாம். வரமிளகாய் சொல்லுவாங்க இல்லையா, அதை போட்டுருக்கோம். கருவேப்பிலை, ஒரு குழம்புல சேர்த்துக்கலாம். ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி அடுப்பில் எண்ணெயை வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுப்போம். இது காஞ்சன்னு இருக்கட்டும். அது கூட நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது முட்டைகோஸோட
கடலை மாவு அரிசி மாவு ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோமே அதில் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன் போட்டு இதுக்கு தேவையான உப்பு, சாம்பார் பொடி போட்டிருக்கேன், தனி மிளகா பொடி கூட போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. இந்த எண்ணெய் லேசாக சூடாக எடுத்து இதுலேருந்து 1 ஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டுக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணியை விட்டுறக்கூடாது, முதல்லையே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசையணும். இப்படி உருட்டி வச்சுட்டோம்னாக்கா ஈஸியாக போட்டுருக்கணும். ஷேப்பு ஈவனாக வரும். அழுத்தமாக நல்லா பிடிச்சிக்கணும். நல்லா காஞ்சி விட்டு எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்து வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிட்டு எடுத்து விடுவோம். இதே மாதிரி எல்லா போண்டாவையும் பண்ணிக்கலாம். கை பிடிக்கிற சூடு வந்த உடனே மோர் குழம்புல சேர்த்துடணும். இன்னும் 2 குழந்தைகள் கேட்டாலுனாக்கா கொடுக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். போட்டு இருக்கும்போதே குழந்தைகள் ஓடி வந்து கேட்பா. அப்படி இருக்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா நம்மளால. இதே சிங்கிள் டிஷ்ஷாகவும் பண்ணி நம்ம இந்த போண்டாவை ஊறி இருக்கும் இல்லையா, நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. அப்படியே தொட்டு கூட சாப்பிடலாம். மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விடுவோம். ஆஹா, நல்லா ஊறிடுது. பார்க்கும்போதே எச்சா ஊறுறது இல்லையா? அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்தாக்கா.